इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं ततः किं ततः किं ततः किम् कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् व्यञ्जकस्तु यथा आलोकः व्यङ्ग्यस्य आकारतां गतः व्यतिकीर्णोऽपि असङ्कीर्णः तद्वज्ञप्रत्यये सदा स्थितो दीपो यथा अयत्नः प्राप्तं सर्वं प्रकाशयेत् शब्दादि आकार बुद्धिर्ज्ञः प्राप्तास्तद्वत् प्रपश्यति उपदेश शास्त्रे प्रकरणम् அதுல ஸ்லோக பாகம் 16வது பிரகரணம் பார்த்திவ பிரகரணம்னு பேரு பார்த்திவ பிரகரணம்னு சொல்லியிருக்காரே ஒழிய வஸ்துதா 5 பூதங்களை பத்தியும் இங்க சொல்லியிருக்க. நாம் உலகத்துல இருக்கிறது 5 பூதங்களோட இருக்கும். எங்கேயும் 5 பூதங்கள் நம்மள சூழ்ந்து இருக்கு. நம்ம சரீரமும் 5 பூதங்களோட ஆயிருக்கு. சரீரம் தோல் இவைகள்லாம் பார்த்திவம். உள்ள இருக்கக்கூடியதான ரத்தமானது ஜலத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. உள்ள வயத்துல நெருப்பு இருந்துட்டே இருக்கு, ஜாட்டராக்னின்னு பேரு. காத்து மூச்சு காத்து உள்ளையும் வெளியிலையும் போயிட்டு இருக்கு. இடவெளி ஆகாசம் வயத்துல இருக்கு. இப்படி பஞ்சபூதங்கள் நம்மகிட்ட இருக்கு. நம்ம வெளியிலேயே பஞ்சபூதங்களை விட்டு ஒரு நாளும் கிடையாது. பூமியில இருக்கும், காத்த உபயோகிக்கிறோம், ஆகாசத்தை உபயோகிக்கிறோம், ஜலமும் தேஜஸும் நம்ம பாகாதிகளுக்கு உபயோகப்படுகிறது. இப்படி பஞ்சபூதங்களுக்கு நடுவுல மனுஷன் இருக்கான். பஞ்சபூதங்களாகவே அவன் இருக்கான். போராக்குறைக்கு அவனுக்கு இருக்கக்கூடியதான 5 புலன்கள் பஞ்சபூதங்களோட ஆன புலன்கள். கண்ணு தேஜஸ், அதனாலதான் கண்ணை எரியறதுங்கிறோம். காதானது சப்தத்தை கிரகிக்கிறதுனால ஆகாசத்துக்கு சேர்ந்தது. நாக்கானது ஜலத்துக்கு சேர்ந்தது, எப்பவும் ஜலம் ஊறிண்டே இருக்கிறதுல. மூக்கு வாசனை அறிகிறது, பிருத்திவி கந்தத்துக்கு சேர்ந்தது. அதே போலயே வாயு ஸ்பர்ஷம் உடம்பு முழுக்க காத்தனுடைய சம்பந்தம். இப்படி 5 பூதங்களோட 5 புலன்கள், பொறா குறைக்க 5 செயல் புலன்கள் இவைகள்லாம். இப்படி சர்வம் புலன்களோட இருக்கக்கூடியதான இந்த பூதங்களோ சரீரமும் எங்கும் இருக்கக்கூடியதான இந்த பதார்த்தங்களோ இவைகளுக்கு நடுவுல இவன் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கான். இவனுக்குள்ள பூதங்கள் எல்லாம் எது பார்த்தாலும் ஜடமான பொருள்கள். அது என்னைக்குமே வேலை செய்யாது, அது ஜடம். ஆனா இந்த சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இவனோ ஒரு சேதனா இருக்கான். சேதனா இருக்கிறதுனால இவனுக்கு என்ன ஒரு விவகாரம்னா, கண்ணு காது மூக்கு நாக்க முதலிய புலன்களை அவன் ஏவிக்கொண்டிருக்கான். ஏவிக்கொண்டு அதனால வரக்கூடியதான அறிவை அறிந்து கொண்டு இருக்கான். இது இவன் சாதாரணமா இவன் பார்த்துட்டு இருக்க. இப்ப இந்த ஆத்மான்னு நான் எதை சொல்றேனோ எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கும் அந்த ஆத்மா, அதனுடைய உண்மையான ஸ்வரூபம் நமக்கு தெரியணும். அதுக்காக அது என்ன பண்றது, எந்த பொருளை சம்பந்தப்படுகிறதோ அந்த பொருளை ஒழிக்கிறது, அந்த பொருளை நமக்கு காட்டுறது. குடம் முதலிய பொருள்களை நீங்க பார்க்கிறீர்கள். பார்க்கும் பொழுது உங்க ஆத்மா கண் வழியாக அந்த குடத்தை போய் அதை பிரகாசிக்கிறது. ஒரு டார்ச் லைட்டை நீங்க போட்டடையானால் அந்த டார்ச் லைட் என்ன பண்றது, குடத்தினுடைய ஷேப்பை காட்டுறது உங்களுக்கு. குடம் என்னமா இருக்கு, வயிறு பெருத்து கழுத்து குறுகி ஜலத்தை நிக்க வைக்கிறா போல, ஜலத்தை அடக்கி வச்சுட்டு இருக்கா போல இருக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறதோ இல்லையா? அதே மாதிரிதான் வெளியில இருக்கக்கூடியதான ஒரு தீபமானது எப்படி அந்தந்த பொருளை காட்டி கொடுக்கிறதோ
அதே போலதான் இந்த ஆத்மாவும் எல்லா பொருளையும் காட்டி கொடுக்க. அது என்ன விசேஷம்னு சொன்னா, தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதிங்கிறது. ஒரு தீபமானது உருவத்தை தான் காட்டும். ஒரு குடம் எப்படி இருக்குன்னு சொன்னா சிவப்பா இருக்கு, வயறு பெருத்து இருக்கு, கழுத்து பொறுத்து இருக்கு, இப்படி இருக்கும். ஒரு டேபிள் எப்படி இருக்குன்னா மேல ஒரு பலகா இருக்கு, கீழே 4 கால் இருக்கு, 4 காலம் வந்து போகாம இருக்க, நடுவுல கட்டி வச்சிருக்க, ஒண்ணு கொண்டு கோத்து வச்சிருக்க, இவ்வளவுதான் காட்டும் உங்களுக்கு. ஆனா உள்ள இருக்கிற ஆத்மா வாசனைய காட்டுறது, கலரை காட்டுறது, சப்தத்தை காட்டுறது, ஸ்பர்ஷத்தை காட்டுறது, எல்லாத்தையும் காட்டுறது. இருட்ட கூட அது ஒழிக்கிறது. தீபம் இருட்ட ஒழிக்காது. ஆனா உங்களுக்குள்ள இருக்க ஆத்மா உங்களுக்கு இருட்டையும் காட்டி கொடுக்காது. அதனால்தான் சொன்னேன், வெளியில இருக்கக்கூடியதான ஒரு ஒளியானது கலரைத்தான் காட்டும், உருவத்தை தான் காட்டும். நமக்குள்ள இருக்கக்கூடியதான ஆத்மா எல்லாவற்றையும் காட்டும். சர்வம் விபாதி, எல்லாத்தையும் காட்டுறது. இப்படிப்பட்டதான இந்த ஆத்மா என்ன பண்றதா, இந்த பொருளை விட வேறானது, சரீரத்தை விட வேறானது, புலன்களை விட வேறானது. எப்படின்னு, எதை ஒழிக்கிறதோ ஒழிக்கப்படும் பொருள் வேற, ஒழிக்கிற பொருள் வேற. தெரியுதா இல்லையா? அதனால இவைகளுக்கு எல்லாத்த விட அப்பாற்பட்டதாக ஆத்மா இருக்கு. முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, பொருள்கள் எது நீங்க பாக்கிறீங்களோ, எவைகளை நீங்க கவனிக்கிறீங்களோ, எவைகள்லாம் ஒழிக்கப்படுகிறதோ அவைகளுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டதாக ஆத்மா இருக்கு. அதான் சொல்றாரு, வியஞ்சகஸ்து யதா ஆலோகா வியங்கிய ஆகாரதாம் கதஹ. யதா ஆலோகா, எப்படி வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சம், வியஞ்சக எல்லாத்தையும் காட்டக்கூடியது, வியங்கிய ஆகாரதாம் கதஹ வியங்கியமான பொருள் எது, காட்டப்பட்டதான பொருள், குடமோ டேபிளோ ஷவரோ மனுஷனோ மாடோ எதை ஒழிக்கிறதோ அதை விட இது வேற இருக்க அவ்வடிவத்தை அடிகிறது. குடத்தை ஒழிக்கிறதுன்னு குடம் முழுக்க அதே மாதிரியா இருந்தோ இல்லையோ அந்த அந்த வெளிச்சம், வியதிகீர்ணோ அசங்கீர்ணா, அதோட சேர்ந்து இருக்கா போல இருந்தாலும் இது அதை விட வேறானது. நமக்கு நல்லா தெரியும், ஒளி வேற குடம் வேற. குடத்துக்கு மேல வெளிச்சம் இருக்கு, ஆனா வெளிச்சமே குடவில்லை, நமக்கு தெரியும். வியதிகீர்ணோ அசங்கீர்ணா, இது வரைக்கும் திருஷ்டாந்தம். தத்வஜ்ஞ பிரத்யயே சதா, அதே போலயே இந்த ஜீவன், இந்த பரமாத்மா, உள்ள இருக்கிற ஆத்மா, பிரத்யயே சதா அந்தந்த அறிவுகளை விட வேறானவர். மனசுல எண்ணம் உண்டாத்தே அந்த எண்ணம் தான் அறிவுன்னு பேர். எந்தெந்த எண்ணம் உண்டாகிறதோ அந்தந்த எண்ணம் வடிவமாக ஆத்மா அந்த எண்ணத்தை ஒழிக்கிறார். நாம் இதை நினைக்கிறோம், நமக்கு தெரியறதா இல்லையா? ஏதாவது நீங்க இது இப்படி இருக்குமாக்கும் அப்படி இருக்குமாக்கும் நீங்க நினைக்கிறல, அந்த நினைக்கும் பொழுது அதையே ஒழிக்கிறதோ இல்லையோ. அதனால அது போல ஸ்திதோ தீபோ யதா அயத்னா பிராப்தம் சர்வம் பிரகாசயேத் சப்தாத்யாகார புத்திர்ஞா பிராப்தா தத்வத் பிரபஸ்யதி. இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா அத சொன்னாத்தான் நமக்கு ஏறும். எத்தனையோ நாளா நமக்கு தெரியும் இதெல்லாம் கேட்டா இப்படின்னு, ஆனா அதை சொன்னாத்தான் நம்ம மனசுக்கு வரும். பாருங்க, ஸ்திதோ தீபோ யதோ அயத்னா, தீபம் இருக்கு, அந்த தீபமானது பிராப்தம் சர்வம் பிரகாசயேத், எது இருக்கோ எல்லாவற்றையும் பிரகாசிக்கும். உலகத்துல என்னென்ன பதார்த்தம் இருக்கோ சகல பதார்த்தங்களையும் பிரகாசிக்கிறது. பாருங்க, டேபிளோ சேரோ ஷவரோ மனுஷனோ இங்க என்ன இருக்கோ எல்லாத்தையும் அந்த தீபமானது பிரகாசிக்கும். இந்த தீபமானது பொருள்களை ஒழிக்கும் பொழுது அது ஏதாவது எஃபர்ட் எடுத்துக்கிறதா? ரொம்ப பொருள்கள் இருந்தா என்னால முடியாது சுவாமி இத்தனை பிரகாசிக்கிறது சொல்றதா? சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வண்டியில நிறைய பொருளை வச்சு அத மாடை இழுக்க சொன்னா அந்த மாடை என்ன பண்றது? கஷ்டப்படுறது. கொஞ்ச நேரம் ஆனா என்னால முடியலன்னு உட்கார்ந்துடுறது. அதை பிடிச்சு அடைச்சு தடுத்து இதை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எழுதி இழுக்க சொல்றான். அதே மாதிரி இந்த தீபமானது நிறைய பொருள்களை ஒழிக்க வேண்டியதா இருந்தா என்னால முடியாது, இத்தனை பொருள்களை வச்சிருக்கல அப்படின்னு சொல்றதா?
அது ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிறதோ பொருளை பிரகாசிக்கிறதுக்கு இல்லையோனா யதா தீபோ அயத்னா. இதை யோஜனை பண்ணிடா இத்தனை நாளா யோசனையே பண்ணல. யோஜனை பண்ணி பார்த்தா அதுக்கு ஒரு எஃபர்ட் இல்லை சார் அப்புறம் சொல்ல போறேன். ஆனா இது நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில பாக்குறோம் பொருள்களை, நிறைய பொருள்களை பாக்குறோம். இத பகவான் ஏன் தயார் பண்ணி இருக்காருன்னு நமக்கு தெரியணும். ஒவ்வொரு பொருளும் உலகத்துல உண்டாயிருக்குன்னு சொன்னா அதற்கு ஒரு காரணம் இருக்கு. வெறும் காரணம் இல்லாம எதையும் பகவான் சிருஷ்டிக்கல. பகவானுடைய சிருஷ்டியில எல்லா பொருளுக்கும் ஒரு காரணம் இருக்கு. உங்களுக்கு சொப்னத்தையும் சிருஷ்டிக்கணும் பகவான். அதனால உங்களுக்கு என்ன லாபம்? அட பகவானுக்கு தான் என்ன லாபம் சொப்ன சிருஷ்டிச்சு இப்படின்னு கேட்டேன்னா நமக்கு தெரியணும் இல்லையா? நீங்க உங்க ஆத்துல ஒரு பொருளை வாங்குறேன்னா அந்த பொருளுக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கணும். அது உங்களுக்கு சந்தோஷத்தையாவது கொடுக்கணும், இல்ல இன்னொருத்தனுக்கு துன்பத்தையாவது கொடுக்கணும். இவ ஆத்துல இருக்கு சார், நம்ம ஆத்துல இல்லேன்னு அவன் கஷ்டப்பட்டோன்னு சிலது வாங்குறேன். நீங்க வாங்காத போனா லோகத்துல அப்படின்னு ஜனங்கள் இருக்காளோ இல்லையா? அதே மாதிரி அதுக்கு ஏதாவது ஒரு யூஸ் இருக்கணும். பிரயோஜனம் இல்லாம ஒரு காரியத்தையும் பண்ண மாட்டார். பகவான் ஏன் சார் சொப்னத்தை சிருஷ்டிச்சார் உங்களுக்கு அப்படின்னு கேட்டா, உங்களுடைய லைஃப்ல டெவலப்மெண்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியணும். அப்பத்தானே நம்ம நல்ல பாதையில போறோமா கெட்ட பாதையில போறோமா. கெட்ட சொப்னங்கள் வந்தேன்னா யாராவது கேட்டுட்டு சுவாமி என்ன ஆச்சு ஏன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நல்ல சொப்னங்கள் வந்தது ஏனால் ஓஹோ அந்த பாத்தையே ஆரம்பிக்கலாம், அதையே பின்தொடரலாம். அப்படி மனுஷன் தான் முன்னேறதுக்கு வேண்டியதான வழி அவனுக்கு தெரியணும். அப்படிங்கிறதுக்காக தான் சொப்னத்தை கொடுத்திருக்காரு. அதே போல சொப்னம் முழிச்சுண்டதுமே எப்படி போயிடுறதோ அதே போலயே பிரம்மஜானம் வந்ததுமே இந்த பிரபஞ்சம் எல்லாம் இல்லாம போயிடும்ங்கிறது கூட நமக்கு தெரியணும். அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் இருக்கணும் இல்லையா? பகவானை கண்டதுமே பாப்பேனாங்க அறிஞர் நிச்சயமா பாப்பேன். எப்ப வேதாந்தம் கேட்கிற அளவுக்கு வந்துட்டேடோ அப்ப இந்த ஜென்மாவில பாப்பேன். அந்த பகவானை நீங்க பார்த்தேடையானால் அதுக்கப்புறம் இந்த உலகம் எல்லாம் தூங்கி எழுந்ததுமே எப்படி சொப்னம் எல்லாம் பொய்யா போச்சோ அதே போல இவைகள்லாம் பொய்யா போயிடும். இப்படி ஒரு திருஷ்டாந்தம் உங்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பகவான் சொப்னத்தை சுட்டி பண்ணார். அதே போலயே இந்த தீபத்தை சுட்டி பண்ணினாரு எதுக்கு அப்படின்னு கேட்டேன்னா, தீபமானது ஒரு முயற்சியும் தான் எடுக்காமலேயே பொருள்களை எப்படி பிரகாசிக்கிறதோ, எத்தனை பொருள்கள் இருக்கு எல்லாவற்றையும் தீபம் பிரகாசிக்கிறதோ ஒழிக்கிறதோ ஐயா, அதே மாதிரிதான் உங்களுக்குள்ள இருக்கக்கூடியதான தீபமான ஒரு ஜோதிஷ், ஆத்ம ஜோதிஷ், அதுக்கு ஒரு எஃபர்ட்டும் கிடையாது, எல்லாத்தையும் ஒழிக்கிறது. அதான் சிதோ தீபோயதோ அயத்னா, தீபமானது அயத்னஹா ஒரு முயற்சியும் இல்லாமல் பிராப்தம் சர்வம் பிரகாசயேத், எது இருக்கோ அத்தனையும் பிரகாஷ், எது அந்த தீபத்துக்கு முன்னால இருக்கோ எத்தனையும் ஒழிக்கிறது. சப்தாத்யாகார விருத்தி புத்தி ஜ்ஞா, அதே போல ஜ்ஞா உள்ள இருக்கிற ஆத்மா உங்க மனசுல என்னென்ன எண்ணம் உண்டாருதோ அத்தனையும் பிரகாசிக்கிறது. இதெல்லாம் நான் யோஜனை பண்ணினேன் சார், ஆனா எனக்கு தெரியல சார் நீங்க சொல்ல முடியும். எந்தெந்த தாட் உங்களுக்கு வரதோ எண்ணம் வரதோ அத்தனை எண்ணத்தையும் பகவான் பிரகாசிக்கிறார். சப்தாத்யாகார புத்தி ஜ்ஞா, நம்ம இப்படி போவோம் அப்படி போவோம், அங்க இருப்போம் இங்க இருப்போம், இதை பண்ணுவோம், எல்லாமே பிளான் பண்ணிட்டு தான் வரேன். உங்க ஆத்துல இருந்து இங்க வரத்துக்குள்ள இந்த வழியா போவோம் இப்படி போவோம் அப்படின்னு நினைச்சுட்டு வரேன். ஆனா நடுவுல ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னு வச்சுங்களேன், அப்ப திருப்பியும் டிசைட் பண்றேன் இப்படி போறதுன்னா அப்படி போவோமே. வழியில போயிட்டு இருக்க, நடுவுல குட்டை இருக்கு, அல்லது நடுவுல ஏதோ அசக்கியமான பதார்த்தம் இருக்கு, அதை தாண்டி சுத்திட்டு போறோ இல்லையோ, நான் இப்படித்தான் பிளான் பண்ணினேன் அப்படித்தான் வருவேன் அப்படிங்கிறோ இல்ல பத்தல. அப்ப என்ன, அந்தந்த சமயத்துக்காக உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் மாறுறது. அந்த மாறுறப்ப அந்தந்த ஐடியாஸ் ஏன் இப்படி போனேன்னு உங்களை கேட்டேன்னா என்ன சொல்ல, அங்க ஏதோ பிரதிபந்தகம் இருந்தது, தடங்கள் இருந்தது, ஐயால அதை மாத்திட்டு இங்க வந்தேன் சொல்ல, அதான் அப்படின்னு என்ன, நீங்க என்னென்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த உள்ள இருக்கிற ஆத்மா இவைகளை பார்த்திருக்கார். சப்தாத்யாகார புத்தி, உருவமோ சப்தமோ வாசனையோ அல்லது தொடும் உணர்ச்சியோ சுவையோ எல்லாத்தையும் உள்ள இருக்கிற ஆத்மா பிரகாசிக்கிறார். பிராப்தா சத்வத் பிரபஸ்யதி, எது காணப்படுகிறதோ எல்லாவற்றையும் பார்க்கிறார். சரீரேந்திரிய சங்காதே ஆத்மத்வேன கதாம் தியம்,
நித்யாத்ம ஜோதிஷா தீப்தாம் விசிஷந்தி சுகாதய. அப்படி இருக்கும் பொழுது பொருள்களை பார்க்கிறேன். பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆறுது தெரியுமோ, மெயினா 2 எண்ணங்கள் வருது. என்னது? சுகம்னு ஒண்ணு, துக்கம்னு ஒண்ணு. சுகாதிகள், சுகம் துக்கம். ஒண்ணு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு சார், என்ன அழகா இருக்கு. கபாலீஸ்வரர் கோபுரத்துல எவ்வளவு அழகா பெயிண்ட் பண்ணி இருக்க. எத்தனை நாளா எப்படி இருந்தது பாக்கிறதுக்கு, பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்க. எத்தனை அழகா பெயிண்ட் பண்ணிருக்க. அந்த ஹைட்ல எப்படித்தான் பெயிண்ட் பண்ணாலோ, பெயிண்ட் பண்ணும் பொழுது கீழே இருக்கிற பொம்மை மேல பெயிண்ட் விழலையோ. என்னென்ன ஐடியாஸ் வருது பார்த்தீங்களா? என்ன ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க. அத பாக்குறது. அதே போல கீழே ஏதாவது ரோட்ல சாணி இனி இருந்ததுன்னா, இத பாருங்க, இதை அப்புறப்படுத்த வேண்டாமா, இது இங்க இருக்க. அப்ப ஒன்ன பார்த்தா மனசுக்கு சந்தோஷம் இருக்கு, இன்னொன்னு பார்த்தா மனசுக்கு துன்பம் வரும். இந்த சந்தோஷமும் துன்பமும் இருக்க, இது எப்படி வந்ததுன்னு கேட்கிறார். தீப்தாம் விசிஷம் சுகாதய சரி இந்திரிய சங்காத்தே ஆத்மத்வேன கதாம் தியம். இந்த மனுஷனுக்கு முதல்ல என்னன்னா இந்த சரீரம். இந்த சரீரத்துல இருக்கக்கூடியது என்ன? புலன்கள். இந்த சரீரம் என்ன, புலன்கள் என்ன, மனசு என்ன, புத்தி என்ன, இந்த கூட்டம் இருக்க, இதையெல்லாம் நான் நினைச்சுட்டு இருக்கான். எல்லாத்தையும் சேர்த்து நான் இவன் நினைச்சுட்டு இருக்கானோ இல்லையோ? இந்த சேர்த்து யார் நினைச்சுக்கிறானோ அவனுக்குத்தான் சுவாமி சுகமும் துக்கமும் வரும். இவைகளையே நான் ஆத்மேந்திரியமனோ யுக்தம் போக்தேத்யாஹுர் மனீஷிணா. கடோபனிஷத்து ஆத்மானம் ரதினம் வித்தி. இந்த சரீரம் இருக்க, இந்த சரீரம் தான் ஒரு தேர். இந்த சரீரத்துக்குள்ள தேருக்குள்ள ஒருத்தன் இருக்கான் பார்த்தேடா, நான் நான் நினைச்சுண்ட, அவன் தான் ஜீவன். ஆத்மானம் ரதினம் வித்தி சரீரம் ரதமேவதோ இந்திரியாணி ஹயானாஹு. இந்த புலன்கள்லாம் குதிரை மாதிரி. ஒரு தேர்னா இந்த குதிரை இருக்கால் இழுக்கிறதுக்கு அதே மாதிரி. மனப்பிரகிரகமேவதா. இந்த மனசுங்கிறது கடிவாளம். புத்திந்து சாரதிம் வித்தி. அந்த தேரோட்டுறதுக்கு தேரோட்டி இருக்கணுமா இல்லையா? அதான் புத்தி. ஆத்மேந்திரியமனோ யுக்தம் போக்தேத்யாஹுர் மனீஷிணா. இதெல்லாம் எனதுன்னு நினைச்சுட்டு இருக்கான் பார்த்தேன்னா, அவன் தான் போக்தா. இந்த சாரதி எனக்கு சேர்ந்தவன், எனக்கு இஷ்டமாதான் ஓட்டுவான். இந்த மனசானது நன்ன கடிவாளம், இது கரெக்டா எனக்கு உபயோகப்படும். புலன்களான குதிரைகள் நான் எந்த வழியில போகணுமோ அந்த வழியில என்ன அழிச்சுட்டு போகும். இப்படின்னு இவைகள்லாம் எனதுன்னு யார் நினைக்கிறானோ அவன் தான் அந்த ஓனர் அதிகாரம். அதே மாதிரி தான் இந்த சரீரத்தை நாம் விலை கொடுத்து வாங்கினேன். அதனாலதான் இத நானுங்கிறேன். வெறும் சரீரத்தை வாங்கின யாராவது வெறும் கார சக்கரங்கள்லாம் இல்லாம வாங்கல, பிரயோஜனம் ஏதாவது இருக்கா? அதனால இந்த சரீரத்தை நான் வாங்கும் பொழுது இந்த சரீரத்துல புலன்கள் இருக்கணும், இந்த சரீரத்துல மனசு வேலை செய்யணும், இந்த சரீரத்துல புத்தி வேலை செய்யணும், இந்த சரீரம் ஒழுங்கா இருக்கணும், பார்க்கறதுக்கு அழகா இருக்கு. அப்ப அழகாதான் இருந்தது, இப்பதான் மாறி போயிடுது. ஒரு மாதிரி இருக்கு. இப்ப கூட அழகுன்னு தான் சொல்வேன், அழகு இல்லைன்னு இல்ல, நினைச்ச மாதிரி இல்ல, வேற விதமா மாறி போயிடுது இருக்கு. அப்ப இந்த சரீரம்ங்கிறது ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, இது எல்லாமும் வேலை செய்யணும். இதெல்லாம் எனது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க. அப்படி யார் நினைச்சிட்டு இருக்கானோ அவனுக்குத்தான் சுவாமி சுகமும் துக்கமும். சரீரேந்திரிய சங்காதே. சரீரம் என்ன, புலன்கள் என்ன, மனசு என்ன, புத்தி என்ன, பிராணங்கள் என்ன, இந்த கூட்டத்தில் ஆத்மத்வேன கதாம் தியம். யாருக்கு இது ஆத்மா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கோ, நித்யாத்ம ஜோதிஷாம் தீப்தாம். ஆனா இது என்னென்ன, இது எப்பொழுதுமே உள்ள இருக்கிற ஆத்மானால ஒழிக்கப்பட்டு கொண்டே இருக்கு. நீங்களா இந்த தீபத்தை ஆஃப் பண்ணணுமே தவிர, இல்லைன்னா ராத்திரி எல்லாம் இங்க இருக்கும், காலமே வரைக்கும் இருக்கும், அப்பவும் தீபம் ஒழிச்சுட்டு தான் இருக்கும். இது ஆஃப் பண்ணும். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற தீபம் இருக்கு பார்த்தீங்களா, அது ஆஃபே ஆகாது. என்ன டைரக்ட் கனெக்ஷன், அது எப்பொழுதுமே பிரகாசிக்கிறது. அப்படி நித்யாத்ம ஜோதிஷா தீப்தாம் விசிஷந்தி சுகாதய. அப்படிப்பட்டதான அந்த மனுஷனுக்கு தான் ஐயோ எனக்கு சுகம் வந்திருக்கு, எனக்கு துக்கம் வந்திருக்கு, நான் உலகத்தை பார்த்தேன், இது எனக்கு வேணும்னு தோன்றது, இது வேணாம்னு தோன்றது.
பொருள்கள்லாம் நன்னா இருக்கு சுவாமி, சிலதை பார்த்தா ரொம்ப நன்னா இருக்குங்கிற, நமக்கு வேணுங்கிற புஷ்பம் இருக்கு, என்ன அழகா இருக்கு, அந்த புஷ்பத்தை வாங்கிப்போம் நினைக்கிறோம். ஏதாவது தின்பண்டங்கள் இருந்தா நன்னா இருக்கு நம்ம வாங்கிக்கலாம், பலாசோடா வாங்கிக்கலாம், வேற ஏதோ வாங்கிக்கலாம், இப்படின்னு சொல்றேன். வரது மாம்பழம் சீசன், மாம்பழம் வாங்கிக்கலாம் சொல்றேன். அதை பார்த்தா நமக்கு வேணும்னு தோன்றது. ஒரு கரப்பாம்பூச்சியை பார்த்தா யாருக்கும் அதுல ஒரு இஷ்டமே இல்லையே உலகத்துல பாருங்க. அது என்ன பண்ணிட்டு பாப்போம், அத கண்டாலே ஒதுக்கிட்டு ஓடி போறேன். ஏன்? அதுல இஷ்டம் இல்ல. இது இஷ்டம் இருக்கு இஷ்டம் இல்லைங்கிறது யாருக்கு தெரியுமோன்னா, யார் இந்த சரீராதிகள்லாம் எனதுன்னு நினைக்கிறானோ அவனுக்கு. இவனே தூங்கும் பொழுது இந்த சரீரத்தை நான் நினைக்கலையே, அப்ப இவனுக்கு இதுல இஷ்டமோ அனிஷ்டமோ வருதா? இல்ல. அப்ப ஒரு மனுஷனுக்கு இன்பமோ துன்பமோ வருவது அவன் தன் சரீரத்தை நான் எப்பொழுது என்று கருதுகிறானோ அப்பொழுது. அந்த நான் என்று கருதுகிறது எப்பொழுது உள்ள இருக்கிற பகவான் இருக்காரே அந்த ஆத்மா, அவர் ஒளிச்சார். அதான் சொல்ற பாருங்க, சரீரேந்திரிய சங்காத்தே ஆத்மத்வேன கதாம் தியம். சரீரம் புலன்கள் இந்த கூட்டத்தை நான் என்று எப்பொழுது நினைக்கிறானோ, எப்பொழுது அவனுடைய புத்தியானதை நான் என்று நினைக்கிறதோ, நித்யாத்ம ஜோதிஷா தீப்தாம், நித்தியமான ஆத்ம ஜோதிஷனால ஒழிக்கப்பட்டதா இருந்து விசிம்சந்தி சுகாதயா, சுகமோ துக்கமோ இவனை சேருகிறது. சிரோ துக்காதினா ஆத்மானம் துக்யஸ்மீதி பஸ்யதி. திருஷ்டாந்தோ திரஷ்டா அன்யः துக்கினோ திருஷ்யாத் திரஷ்டத்வாச்ச ந துக்யதோ. சிரோ துக்காதினா ஆத்மானம் துக்யஸ்மீதி பஸ்யதி. நல்லா பார்க்கணும். தலைவலிங்கிறான். தலைவலி யாருக்குன்னு கொஞ்சம் எண்ணிக்காது கேட்டு பார்த்துக்கலாம். தலைவலி எனக்குன்னு இவன் சொல்றான். உங்களுக்கு வலி நடுவுல தலை எங்க இருந்து வந்தது? எனக்கு தலைவலிங்கிற, உங்களுக்கு வலிதானே இருக்க, தலைன்னு ஏன் நடுவுல ஒண்ணு சொல்லிட்டு இருக்காரு? வயத்து வலின்னு சொல்றேன், எனக்கு வயத்து வலிங்க, உங்களுக்கு வயத்துல வலி. இந்த வயறு என்ன நடுவுல இங்க இருந்து வந்தது? அந்த வலி எங்க இருக்குன்னு கேட்டா இந்த இடத்துல இருக்குன்னு சொல்றதுக்காக சொல்ல வேண்டி இருக்க. தலைவலி, என் தலையில் வலின்னு சொல்றோம். அப்ப அந்த தலைவலிங்கிறது தலைக்குன்னு சொன்னேன்னு வச்சுங்களேன், தலையில வலி உமக்கு நியாயமா நீங்க சொல்றத பார்த்தா உமக்கு வலியே இருக்கப்படாது. நீங்க சொல்றப்பவே கரெக்டா தான் சொல்றேன். எனக்கு வயத்துல வலிங்கிற, வயத்துல வலின்னு நீங்க சொல்றலையானால் வயலுக்குத்தானே வலி, உங்களுக்கு இல்லையே அப்படின்னு கேட்டான்னு சொல்றேன். நம்ம சொல்றப்பவே சொல்றோம், வலிங்கிறதெல்லாம் இன்பமோ துன்பமோ நமக்கு சேர்ந்த பொருளுக்கே தவிர நமக்கு இல்லை. அதான் பாருங்க, சிரோ துக்காதினா, தலையில துக்கம் வந்தால் ஆத்மானம் துக்யஸ்மி, எனக்குத்தான் அந்த துக்கம். இதிஹி பஸ்யதே, இப்படி எல்லாம் பாக்கிற. இதை விட சுலபமா எப்படி எழுத முடியும் சம்ஸ்கிருதத்துல சொல்லுங்க பாக்கலாம். ஒரு மனுஷனுக்கு இன்னும் சில இடத்துல இந்த உபதேச கிரந்தத்தை அர்த்தம் சொல்றதே கஷ்டம், ரொம்ப கஷ்டமான கிரந்தம் இது. அதோட மட்டுமல்ல, நிறைய எழுதினா ரொம்ப கஷ்டம். கொஞ்சமா எழுதினா அது விஸ்தாரமா வியாக்கியானம் போல, நிறைய எழுதினான்னு வச்சுக்கலாமே அது என்ன ஆகும்னு அதை சொல்றதே ரொம்ப கஷ்டமா போகும். அதே மாதிரி இங்க என்ன நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு, விஷயங்கள் நிறைய இருக்கு. வேதாந்தமா இந்த ஜன்மா முழுக்க சொல்லிட்டே இருக்கு. அடுத்த ஜென்மாவும் சொல்லணும். உங்களுக்கு இந்த ஜென்மால மோட்சம் வரலன்னா இந்த ஒரு சாஸ்திரம் தான், மீது என்ன பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரோ மீது எல்லாம் இருக்கட்டும், அவைகள்லாம் கொஞ்சம் வரைக்கும் தான் மனுஷனுக்கு உபயோகப்படும். தனக்கு எதை தேவையோ அதை கொடுக்கறதுக்காகத்தான் அது வருது. இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், மெடிக்கலா இருக்கட்டும், மருந்தை கண்டுபிடிக்கிறான். ஏன்டா மனுஷனுக்கு தேவையானது, அதனால அதுக்கும் மனுஷனை நீ யாருன்னு சொல்ற சாஸ்திரம் உலகத்துல இது ஒண்ணுதான். மீதி எல்லாமே அவனுக்கு இருக்கக்கூடியதான தேவையை பூர்த்தி பண்ணும். இது ஒண்ணு மட்டும் அவனுக்கே எதுன்னு சொல்லக்கூடியதான சாஸ்திரம் இது ஒண்ணுதான். ஆகையால் இதைத்தான் வாசிக்கணும்.
கடைசியில வாசிக்க கூடியது இது. ஏன்னா இவைகள்லாம் எத்தனை நாள் உபயோகப்படுத்திக்க போற? வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு சார், ஃபேன் போடுங்க, ஏசி போடுங்கிற. 4 நாள் கொட்டோன்னு மழை கொட்டட்டும், அப்புறம் என்னன்னா இல்லங்க ஆஃப் பண்ணி விடுங்க சார் அப்படிங்கிற. இது வரைக்கும் எது வசதியா இருந்ததோ, எது தேவையா இருந்ததோ அது இனிமேல வேண்டாங்கிற. ஆனா என்னைக்காவது வேதாந்தம் வேண்டான்னு ஆகுமோ? அதே எப்ப உங்களுக்கு முக்தி கிடைச்ச பிறகு, மறுபிறவி இல்லாதான உயர்ந்ததான உத்தமமான ஒரு சாந்தி நிர்வாண பரமாம் மத்சம்ஸ்தாமதிகச்சதி பகவான் சொல்ற. சாந்தி நிர்வாண பரமாம், இனிமேல கொந்தளிப்பு இல்லாதான ஒரு நிலை, சரீரம் இல்லாதான ஒரு நிலை, அந்நிலை கிடைக்கக்கூடியது. அதனால இந்த சாஸ்திரம் ரொம்ப வசதி. அந்த சாஸ்திரத்தை எவ்வளவு அழகா சொல்றோம். சிரோ துக்காதினா ஆத்மானம், தலையில கவலை வந்ததையானால் துக்கம் வந்தா ஆத்மானம் துக்கஸ்மீதி பஸ்யதி, எனக்குத்தான் துன்பம்னு பாக்குறாங்க. கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். திரஷ்டா அந்யா துக்கினோ திருஷ்யாத்து, பார்க்கிறவன் பார்க்கும் பொருளை விட வேறானவன். இது ஒத்துக்கிறலான்ட்டார். பார்க்கிறவன் வேற, பார்க்கப்படும் பொருள் வேற. நான் வேற, குடம் வேற. நான் குடத்தை பார்க்கிறேன், அப்ப குடம் வேற, நான் வேற தானே. தலையில துன்பம் இருக்குன்னு உள்ள இருக்கிற ஆத்மா தானே சொல்றாரு, உங்களுக்கு வேற யார் சொல்வார்? ஆத்மா இல்லாத போனா ஒரு அறிவும் வராது. தலையில துன்பம் இருக்கு என்று யார் சொல்றார்? ஆத்மா தானே பிரகாசிக்கிறார். அப்ப ஆத்மா வேற, தலை வேற, அவ்வளவுதான். திரஷ்டா பார்க்கிறவன், அந்யா துக்கினோ திருஷ்யாத், துன்பத்தை அனுபவிக்க கூடியதான திருஷ்யத்தை விட வேறானது. திரஷ்டத்வாச்சன துக்கதோ, அதோட இவர் அதை பார்க்கிறதுனால உங்களுக்கு கவலை வராது. அது உங்களை துன்புறுத்தினாத்தான் கவலை வருமே தவிர ஒரு பொருளை பார்த்தா உங்களுக்கு கவலை வராது. பாம்பை ஆட்டின்டே இருக்கான் ரோட்ல, அது ஏதோ வித்தியை காட்டின்டே இருக்கான். அதை பார்த்தா உங்களுக்கு கவலை இருக்கா? யாரும் இல்லாம பாம்பு வந்து அப்பதான் பயம். பாம்பை ஆட்டின்டே இருந்தா, அதை பார்த்துட்டே இருந்தா உங்களுக்கு, அது வேற கும்பலா கூட்டிட்டு என்னத்தான் நடக்கிறதுன்னு எட்டி பாக்குறேன். விவகாரம் என்ன, ஒரு பயம் இல்லை பத்தல. வெறுமன பார்ப்பதனால் மனிதனுக்கு சுகமோ துக்கமோ வரல, அது எனதுன்னு நினைக்கிறதுனாலதான் வருது. அதனால அது வேறு, ஆத்மா வேறு. சிரோ துக்காதினா ஆத்மானம் துக்கஸ்மீதி பஸ்யதி, திரஷ்டா அந்யா துக்கினோ திருஷ்யாத், பார்க்கப்படும் திருஷ்யமான துன்பத்தை விட திரஷ்டான்யா பார்க்கிறவன் வேறு. திரஷ்டத்வாச்சன துக்கதோ, இவன் பார்க்கிறவன், அதனால இவனுக்கு துன்பம் இல்லை. அதனால இப்படி அனலைஸ் பண்ணி பார்த்தடையானால் இது எப்ப பார்க்கணும்னு நமக்கு கவலை வந்தப்ப இது யோசனை பண்ணணும். கவலை வந்தப்ப கவலைத்தான் இருக்கே தவிர வேதாந்தமா யோசனை பண்றேன் ஏன் வரல? என்ன வேதாந்தத்துல அவளோட பிடிப்பு வரல. அவள் வேதாந்தத்துல எப்ப பிடிப்பு வரணும்? பகுதரம் கேட்கணும், பலமுறை கேட்கணும். அப்பதான் நமக்கு கவலை வந்தப்பதான் நம்ம யோசனை பண்ணணும். கவலை எங்க வந்திருக்கு, யாரு வந்திருக்கு, ஏன் வந்திருக்கு, நம்ம யாரு, இப்படிங்கறத கொஞ்சம் யோசனை பண்ணேன்னா அந்த கவலையினுடைய ஒரு தீவிரமான ஒரு நிலை இருக்கும், எல்லாமே போயிடும். மனசுல குழப்பம் ஏற்படுத்துமே, ஆனால் நம்ம கவனிக்கணும். மனசுல குழப்பம், அந்த மனசை பார்க்கிறவன் நான் எப்பொழுது மனசை பார்க்கிறேனோ அந்த மனசுல குழப்பம் இருக்கோ, என்னிடத்துல குழப்பம் இல்லை. ஆகையால் இந்த குழப்பமானது எதனால வந்தது, இப்படி எல்லாம் யோசனை பண்ணா அதனுடைய வேகமே போயிடும். இந்த யோசனை நம்ம நாட்டுல இருந்தது. எவ்வளவு பெரிய கவலையா இருந்தாலும் பாட்டியம்மா சொல்லுவோம், இது என்னடா இது போல பெரிய கவலை வந்திருக்கு, எல்லாம் போயிருக்க, நீ வேற அனாவசியமா கவலைப்பட்டு இருக்க. இந்த பாட்டி சொல்லுவா. அந்த பாட்டி சொல்றதெல்லாம் போய் டோட்டலா போய். ஏன்னா அந்த கவலையும் இந்த கவலையும் கம்பேர் பண்ண முடியுமா? பணக்காரனுக்கு ஒரு 100 ரூபாய் கம்மியாச்சுன்னா அது பெரிய கட்டம் இல்லை. ஏழையா இருக்கிறது 100 ரூபாய் காணாம போச்சுன்னா அவனுக்கு ரொம்ப கவலை. ஆனா இந்த பாட்டை எல்லாத்தையும் ஈக்குவலைஸ் பண்ணி இது போல கவலை பெரிய வந்திருக்குப்பா, அதை பத்தி கவலைப்பட வேணாம் இப்படின்னு தைரியம் சொல்லுவோம். இந்த தைரியம் சொல்லாதனால்தான் இன்னைக்கு என்னாச்சு, பிஹெச்டி படிக்கிறவன் தூக்கு போட்டு இருக்கா, அவன் நிஜமா படிச்சானோ அதை பத்தி யூனிவர்சிட்டி முழுக்க சண்டை.
எங்க எது லோகத்துல பார்த்துட்டு இருக்கோம் பாருங்க. இதெல்லாம் பண்ணலாமா? ஏன் இப்படி பண்ற? இந்த பேசிக் நாலேஜ் தன்னை பத்தி இல்லாதனா ஏதோ என்னமோன்னு பிராணம் வாங்கிக்கிறது, ரயில் அடியில தலை கொடுக்கறது, என்ன போச்சுன்னு ஏதோ மானம் வெக்கம்ங்கிறது உங்களுக்கு தான் உலகத்துல இருக்கா போலியும், இது யாருக்கும் இல்லாத போன போலியும் இப்படிதானே பிராணம் வாங்கிக்கிறான். பிராணனை வாங்கிட்டதுனா அது சொல்யூஷனே இல்ல சுவாமி. இந்த ஜென்மாவில பிராணம் வாங்கிக்கிறேன், இந்த பிராரப்த கர்மா அனுபவிக்கிறது அப்படியே இருக்கு, அடுத்த ஜென்மாவில மறுபடியும் அனுபவிக்க கர்மா பண்ணிவிட்டோம்னு சொல்ல முடியுமா? அதனால லோகத்துல மனுஷன் தப்பு பண்றாம என்ன, அவனுக்கு எது வேணுமோ அது சொல்லல, நம்ம அவனுக்கு வேற என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கோம். ஆனா இத தெரிஞ்சுட்டோம்னா நிச்சயமா உங்களுக்கு தெரியும். அதே போலயே வாழ்க்கையில துன்பம் வரும் பொழுது இந்த வேதாந்தம் நிச்சயமாக உபயோகப்படும். முதல்ல அந்த துன்பம் வந்த வேகத்துல கொஞ்ச நேரம் இருந்தாலும் அதுக்கப்புறம் 5-10 நிமிஷம் ஆனப்புறம் இதனுடைய சம்ஸ்காரம் நிச்சயமா உபயோகப்படக்கூடியதான சாஸ்திரம் இது. அதனாலதான் ஒவ்வொன்னா சொல்றார். துக்கி சாத் துக்கியமானாது துக்கினோ தர்சன அன்னவா சம்மதே அங்காதிபிர் திரஷ்டா துக்கி துக்கஸ்ய நைவசா. துக்கி சாத் துக்கியமானாது, நான் கவலைப்படுகிறேன், நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன் ஏன் சொல்றது தெரியுமா? நான் அகம் மானாது, நானே மனசுன்னு அகம் நான் அப்படி இது சேர்ந்தத்தினார். மனசுல துக்கம் எங்க இருக்க? மனசுல இருக்கு. சுகம் எங்க இருக்க? மனசுல இருக்கு. எல்லாமே மனசுல இருக்க. வெக்கமோ தைரியமோ பயமோ எல்லாம் மனசுல தான் இருக்கு. ஆனா அந்த மனச நான் நினைக்கிறேன் பார்த்தேடா, இந்த நான் நினைக்கிறதுனால என்ன ஆயிடுத்து, அங்க இருக்கிற துக்கம் இங்க வந்துருது. இரும்ப நெருப்புல வச்சு அந்த இரும்பே சுட ஆரம்பிச்சுடுதுன்னு, இரும்பு புசுக்க ஆரம்பிச்சது. இரும்பு எப்படி சார் புசுக்கம்? ஏன்னா அதுக்குள்ள அந்த உஷ்ணமானது நெருப்பானது மறைஞ்சு உள்ள இருக்கு. இப்ப இரும்புக்குள்ள நெருப்பு இருக்கிறதுனால நெருப்பினுடைய செயலானது இரும்பே செய்ய தொடங்கிட்டு, அதே மாதிரி மனசுல இருக்கிற துன்பம் அந்த மனச நான் கருதினத்தினால எனக்கே துன்பம் வந்தது. இப்ப துன்பம் வந்தது இவன் நினைக்கிறான் பாருங்க, நீங்க ரொம்ப கிட்ட வராதுங்க சார், ரொம்ப போர் அடிக்கிறது, நான் ரொம்ப வெரி ஹாட்டா இருக்கேன் அப்படிங்கிற. இவன் ரொம்ப கோபத்தோட இருக்காராம், மூட் அவுட்ல இருக்காராம். போனா போதுங்க, ஏன் இவனை கவனிக்கணும்? அது நமக்கே தெரிய வேண்டாம். ஐயா மனசுல எல்லாம் இருக்கு, வேற ஏதோ பார்த்தேன், வேற யாரோ சொன்னா அதனால மனசுல கொந்தளிப்பு இருக்கு. நான் மனச வேடிக்கை பார்க்கிறவன் தான், மனசை விட வேற ஆகணும்னா இப்படியும் நினைங்கட. அடுத்த க்ஷணம் இந்த மனசுல இருக்கிற துன்பம் அது வேற நான் வேறன்னு ஞாபகம் வரும். அவ்வளவு. துக்கி சாத் துக்கியம் மானாது, நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன் என்கிறது எப்படி வந்தது? அந்த துன்பத்தோட இருக்கிற மனதை நான் என்று கருதுவதனால். துக்கி சாத் துக்கியம் மானாத், நானே துக்கி என்று நினைக்கிறதுனால். துக்கினோ தர்சனவா, துக்கினோ தர்சனாத், மனசை பார்க்கறதுனால எப்பொழுதும் இவனுக்கு துன்பம் வராது. ஒருத்தன் அழுதுண்டே இருக்கான், அவனை பார்க்கலாம், அதனால இவன் அழறானா? இவனுக்கு அழ வருதா? நான் பார்க்கிறவன், அழறவன் இல்ல, அழறது ஆத்மா, நான் அதை பார்க்கிறேன். இப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரணும், அதான் உண்மை. அதனால நான் சொல்றார், துக்கி துக்கியம் மானாத் துக்கினோ தர்சனான்னவா, துக்கினோ தர்சனா, அழுதுண்டு இருக்கக்கூடியதான மனசை பார்க்கறதுனால எனக்கு அழுக வரப்படாது. சம்மதே அங்காதிபிர் திரஷ்டா துக்கி, பார்க்கிறவன் ஏன் துன்பத்தை அனுபவிக்கிறான்? சம்மதே அங்காதிபி, இவைகள்லாம் நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டவன், எல்லாத்தையும் நான் கன்ஃபியூஸ் பண்ணிட்டவன். துக்கஸ்ய நைவசா, இவனுக்கு அந்த துக்கத்தோட சம்பந்தம் இல்லை. பார்க்கலாம், உங்களுக்கு சுகத்தோடையோ துன்பத்தோடையோ சம்பந்தம் என்னைக்கும் கிடையாது, என்னைக்கும் வர முடியாது. ஏன் தெரியுமோ? நான் மேல போய் சொல்ல போறார், உங்களுடைய ஸ்வபாவம் அது இல்லை. ஸ்வபாவம், உங்களுடைய சுபாவம் துன்பமோ சுகமோ இன்பமோ இவைகள் ஒண்ணும் இல்லை, இவைகளுக்கு அப்பாற்பட்டதான கேவலமான சுபாவம் உங்களது. ஆனா இரும்பு பொசுக்காது, அந்த இரும்பானது நெருப்போட சேர்ந்து எனது நினைச்சு அந்த நெருப்புக்கு இடம் கொடுத்து விளையானால் அது பொசுக்க தொடங்கிறது.
வெந்நீர் இருக்கு, ஜலமானது எப்பொழுது சுடுமா? வெந்நீர் நெருப்புல வச்சு அது என்னாச்சு, அந்த உள்ள இருக்கிற நெருப்பு உள்ள பூந்துடுது. அதே மாதிரி அந்த மனச நான் நினைச்ச மனசுல இருக்கக்கூடியதான சுகமோ துக்கமோ அதை பிடிச்சுட்டு கொடுத்து அவ்வளவுதான். பாருங்க, சற்றுர்வா கர்ம சற்றுர்வத் கர்ம கர்த்திருவம் சியாச்சேன்ன அநேகமேவ தத் சம்மதஞ்ச ததோ நாத்மா திரட்டத்வா கர்மதாம் ரஜயத். இதுக்கப்புறம் சொல்றார் சுவாமின்னு, ஆத்மா வேற பொருள் வேறேன்னு பாக்குறேன், மனசு வேற ஆத்மா வேறேன்னு என்ன நினைக்க சொல்றேன். அப்பப்ப மனசுல இருக்கக்கூடியதான கவலைகள்லாம் ஆத்மாவுக்கு வரப்படாது வராதுன்னு நினைக்க சொல்றேன். ஆனா ஒரு பொருளுக்கே பார்க்கும் தன்மையும் பார்க்கப்படும் தன்மையும் வராதுன்னு நீங்க நினைச்சு வைக்கிறேன். அப்படி இல்லையே, மனசையும் நானுங்கிறேன், மனசுக்கு பின்னால் இருக்கிற ஆத்மாவையும் நானுங்கிறேன், இது பொருந்துமே அப்படிங்கிறான். இதுக்கு அப்போஸ் பண்றார். எப்படின்னு, நான் கண்ணுக்கு கண்ணாடிக்கு முன்னால நின்ன, கண்ணாடிக்குள்ள என்னுடைய பிரதிபிம்பம் தோணித்த, அந்த கண்ணாடிக்குள்ள இருக்கக்கூடியதான என்னுடைய முகத்துல கண்ணு இருக்கா இல்லையா, அந்த கண்ணு என்னால பார்க்கப்பட்டதா இல்லையா? பார்க்கப்படுவதும் கண்ணு, பார்த்ததும் கண்ணு. கண்ணு கண்ணை பார்த்தது இருக்கா இல்லையா? அதே போல ஆத்மா ஆத்மாவை பார்த்தது. என்ன சார், பார்க்கிறவன் வேறு பார்க்கப்படும் பொருள் வேறுன்னு சொல்றீங்களா? அப்படி இல்லையே, கண்ணே கண்ணை பார்க்கும் பொழுது ஆத்மா ஆத்மாவை ஏன் பார்க்கப்படாதுன்னு அப்படிங்கிறது. சற்றுர்வத் கர்ம கர்த்திருவம், கண்ணே எப்படி பார்க்கப்படும் பொருளாகவும் பார்க்கும் பொருளாகவும் ஆகிறதோ அப்படியே ஆத்மாவும் ஆகட்டுமே. மனசு வேற ஆத்மா வேற, ஆத்மா பார்க்கும் பொருள், மனசானது பார்க்கப்படும் பொருள், அதனால அவைகள் வேறையா இருக்கணும் அப்படின்லாம் நீங்க சொல்றீங்களா? அப்படி நிர்பந்தம் இல்லையே லோகத்துல. கண்ணே கண்ணை பார்க்கறத அப்படின்னு கேட்டான். நான் அப்படி இல்லப்பா, அநேகமேவ தத். இந்த கண்ணு அப்படிங்கிறது அதுக்கு ஒரு உருவம் இருக்கு, அதுல நிறைய பொருள்கள் இருக்கு. நீங்க கண்ணுன்னு சொல்லிடுமா, ஆனா அந்த கண்ணுக்குள்ள மேல இமேன்னு ஒண்ணு இருக்கு, கீழே இமேன்னு ஒண்ணு இருக்கு, நடுவுல வெள்ளை போர்ஷன் ஒண்ணு இருக்கு, நடுவுல கண்ணுக்குள்ள பாப்பான்னு இருக்கு, அந்த இமையில நடுவுல முடிகள்லாம் இருக்கு. இவைகள்லாம் சேர்ந்து தானே கண்ணுங்கிறள். நீங்க பல பொருள்கள் சேர்ந்தது கண்ணு. அந்த கண்ணானது இன்னொரு அந்த கண்ணே கண்ணை பார்க்கலாம். என் கையே நான் கீறிக்கலாமோ இல்லையா? கையில மேல் பாகத்துல சொலிப்பு வந்தனா இந்த கையினாலேயே இது பண்ணலாமோ இல்லையா? ஏன், கைங்கிறது நிறைய பொருள்களோட சேர்ந்தது. ஆனா ஆத்மா அப்படி இல்லையே, ஆகாசம் போல ஒரு பதார்த்தமும் இல்லாத இல்லையே, அது பண்ண முடியாது. அதான் பாருங்க, சற்றுர்வத் கண்ணு போல் கர்ம கர்த்திருவம், பார்க்க பொருளும் பார்க்கும் பொருளும் பார்க்கப்படும் பொருளாக இருந்தாலும் அப்படியே ஆத்மாவும் இருக்கலாமே அப்படின்னு. நான் அநேகமே வதது சம்மதம் கூட்டமாவா இருக்கு தத்தோ, அதனால அப்படி ஆத்மா ஆத்மா அப்படி இல்ல. திரஷ்டுத்வா கர்மதாம் விரஜேத், அது பார்க்கிறதுனால பார்க்கப்படாம இருக்கிறதுனால கண்ணு வேற, அது ஆத்மா வேற, மனசு வேறன்னு தான் சொல்லணும். அப்படி ஞான யத்னாதி அநேகத்துவம் ஆத்மனோபி மதம் யதி. இதுக்கப்புறம் சொன்ன ஆத்மான்னு சொல்லல சுவாமி, அந்த ஆத்மாவிலேயே நிறைய கூட்டங்கள்லாம் சேர்ந்தது தானே ஆத்மா. இது சரீரம்னு நான் சொன்னேன், சரீரம்னு சிங்குலர் சொல்றேன். 2 பாதங்கள் இருக்கு, 2 கைகள் இருக்கு, தொடைகள் இருக்கு, உள்ள கீழே காலெல்லாம் இருக்கு, அதுக்கப்புறம் மேல இடுப்பு இருக்கு, நடு சரீர பாகம் இருக்கு, 2 கைகள் இருக்கு, கழுத்து இருக்கு, 2 கண்ணு, 2 மூக்கு, 2 காது, இத்தனையும் சேர்ந்துதானே ஒரு சரீரம் அப்படின்னு சொல்றேன். சரீரம்னு சொன்னா இதுல இத்தனை போர்ஷன் இருக்கு. அதே போல ஆத்மாவில சொல்ல முடியுமான்னு கேட்டு, ஆத்மாவிலையும் சொல்லலாமே. ஆத்மாவில ஞானம் இருக்கு, ஆத்மாவில பிரயத்னம் இருக்கு, ஆத்மாவில சுகம் இருக்கு, துக்கம் இருக்கு, இத்தனையும் சொல்லலாமே. ஞான யத்னாதி அநேகத்துவம் ஆத்மனோபி மதம் எதி, இவைகள்லாம் ஆத்மாவுக்கும் இருக்கு அப்படின்னு சொன்னேடையானால், நான் ஏக ஞான குணத்வாத்தோ
ஜோதிர்வத்தஸ்ய கர்மதா. பாருங்க, ஆத்மாவில மட்டும் ஒரே ஒரு ஸ்வரூபம் தான், அறிவு தவிர வேற ஒண்ணும் இல்லை. நீங்க சொல்லக்கூடியதான எஃபர்ட்டோ, சுகமோ துக்கமோ பயமோ வெக்கமோ, இவைகள் எல்லாம் மனசுல இருக்கே தவிர ஆத்மாவில இல்லை. அதனால இதெல்லாம் ஆத்மாவுக்கு வரவே வராது. அதனுடைய சுபாவம் மனசுல இருக்கே தவிர இவைகள் ஆத்மாவுக்கு இல்ல. அது எப்படி உங்களுக்கு தெரியுமா? ஆத்மாவை பத்தி ஸ்ருதி அப்படி சொல்லு. அதோட மட்டும் இல்ல, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸே அப்படி இருக்கு. நீங்களே நல்லா யோசனை பண்ணி பார்த்தோம்னா இவைகள் ஆத்மாவில இல்லை. என்ன எப்படின்னு தூங்குறப்ப பயம் இருக்கா? தூங்குறப்ப வெக்கம் இருக்கா? தூங்குறப்ப ஏதாவது முயற்சி இருக்கா? தூங்குறப்ப சுகம் இருக்கா? தூங்குறப்ப துன்பம் இருக்கா? ஏன் இல்ல. அந்த மனசுல இருந்தது அந்த மனசானது உள்ள போயிடுது. ஆத்மால ஒண்ணுமே. ஆகையால் ஆத்மால ஒரு குணமும் இல்லைங்கிறதுக்கு ஸ்ருதி சொல்றது அப்படி இருக்கட்டும். உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இது என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்தல? அதான் சொல்றார், ஞானயத்னம், ஞானங்கள் என்ன, பிரயத்னங்கள் என்ன, இதே போல சுகமும் வெக்கமும் தைரியமும் பயமும் இவைகள் எல்லாம் ஆத்மனோபி மதம் எதி, இவைகள்லாம் ஆத்மாவில் இருக்கு என்று நீங்கள் கருதினீழையானால் நான் ஏக ஞான குணத்வாத்து, அறிவை தவிர அதுல ஒண்ணும் இல்ல சுவாமி அந்த ஆத்மாவில. ஜோதிர்வத்தஸ்ய கர்மதா. ஆகையால் ஜோதிர்வத், தீபம் எப்படியோ அப்படி. தீபம் என்ன பண்றது? ஒழிக்கிறதே தவிர ஒண்ணும் பண்ணல. அதே போல ஆத்மா என்ன பண்றது? உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டி கொடுக்கிறது. அந்த ஆத்மா இருக்கிறதுனால நான் எல்லாம் சர்வஜன் நினைக்கிறேன். அதை பாக்கிறேன், இதை பாக்கிறேன், அதை அறிகிறேன், இதை அறிகிறேன். நான் பெரிய சயின்டிஸ்ட், நல்லா வாஸ்தவன், சாஸ்திரங்களை வாஸ்தவன் எல்லாம் சொல்றேன் சார். காரணம் என்னன்னு, ஆத்மா மனச ஒழிக்கிறது. உங்க ஆத்துல அத்தனை பதார்த்தங்கள் எல்லாம், காஃபி போடுற மிஷின்ல இருந்து பில்டர்ல இருந்து எல்லாமே கரண்ட் தான். இத்தனை ஒரு கரண்ட் இருந்ததுன்னா உங்க அதுல வேகமா டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்றேன். துணி துவைக்கிறதுக்கு கரண்ட்ல, சில்லு ஆக்கிறதுக்கு ரெஃப்ரிஜிரேட்டர், சூடாக்கிறதுக்கு ஹீட்டர் எல்லாமும் இருக்கு. ஆனா ஒரே ஒரு கரண்ட் இல்லைன்னு வச்சுங்களேன், அகோரே பியோதகோரே வியாபார ஒரு காரியமும் நடக்காது. காலங்கள் சும்மா இருக்கு. ஏன் சுவாமி, ஏன் காஃபி இது பாலை காய்ச்சலையா? ஹீட்டர் இல்லையே, அது பண்ணலையா, கரண்ட் இல்லையே. இப்ப அதே மாதிரி இந்த சரீரத்துக்குள்ள கண்ணு பாக்குறது, காது கேட்கறது எல்லாமும் இருக்கு. மனசுல என்னென்னமோ எண்ணங்கள் இருக்கு. நல்லா யோஜனை பண்ற, பிளான் பண்றான், திங்க் பண்றான். எதை கேட்டாலும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கறான். ஆனா என்னடா உள்ள ஆத்மா இருக்கணும். அவர் இல்லைன்னா அந்த அயர்வாளுக்கு என்ன பேருன்னா அதுன்னு பேரு. இது வரைக்கும் அயர்வாள் அது இதுன்னு சொல்லிட்டு உள்ளூர் அந்த ஆத்மா இல்லைன்னா இனிமேல அது கிட்ட போனா தொடாது, ஸ்நானம் பண்ணணும், உணர மாட்டேங்க. என்ன அந்த ஆத்மாவுடைய ஸ்வரூபம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதான் சொல்ற நைக ஞான குணத்வாத்தோ ஜோதிர்வத்தஸ்ய கர்மதா ஜோதிஷா தியோதகத்வேபி, வெளிச்சமானது காட்டினாலும் எத்வன்ன ஆத்ம பிரகாசனம், அது ஆத்மாவை பிரகாசனம் பண்ணல. பேதேபி ஏவம் சமஸ்தத்வாத் ஞாத்மானம் நைவ பஸ்யதி. அதனால ஆத்மாவிட பேதமாக எல்லா பொருளும் இருந்த போதிலும், அல்ல எல்லா பொருளும் ஆத்மாவிட பேதமாக இருந்த போதிலும் ஆத்மா தன்னை ஒழித்துக் கொள்வதில்லை. நீங்க ஆத்மாவை பார்க்கலை. ஏன்? யத்தர்மா எப்பதார்த்தோனா தஸ்யைவ இயாத் சகர்மதாம் நஹி ஆத்மானம் தஹத்யக்னிஹி ததா நைவ பிரகாசயேத். இன்னொன்னு பாருங்க, ஆத்மாவை பார்க்காது. ஏண்டான்னு, இது ஆத்மாவுக்கு மட்டுமல்ல, எல்லாத்துக்குமே. எத்தர்மா எப்பதார்த்தோனா, நெருப்பு இருக்கு, நெருப்பு எல்லாத்தையும் பொசுக்கும். ஆனா நெருப்பு தன்னையே பொசுக்கிக்குமா? ஒரு நெருப்பு கட்டி இங்க இருக்க, பக்கத்துல இன்னொரு நெருப்பு இருக்கு. இந்த நெருப்பு அந்த நெருப்பை சாம்பல் ஆக்கிடுச்சான்னு சொல்ல முடியுமோ? அதை எரிச்செடுத்துன்னு சொல்ல முடியுமோ? ஏண்டா, நெருப்பு தன்னை விட மற்ற பொருளை எரிக்குமே ஒழிய
நெருப்பு நெருப்பை எரிக்காது. எது எதனுடைய தர்மமோ எத்தர்மா எப்பதார்த்தா, எந்த பதார்த்தத்தினுடைய தர்மம் எதுவோ ந தஸ்ய இயாத்ஸ கர்மதாம், அது அதையே தன் செயலை செய்யாது. அந்த நெருப்பை நெருப்பே பொசுக்காது. நகி ஆத்மானம் தஹதி அக்னிஹி, நெருப்பானது தன்னையே எரிப்பதில்லை. ததா நைவ பிரகாசயே, அதே போல தீபம் உலகத்தில் இருக்க மற்ற பொருளை ஒழிக்குமே தவிர தன்னைத்தான் ஒழிக்காது. ஒளியில தீபம் பிரகாசிக்கிறதுன்னு வேற, ஆனா தன்னைத்தான் அதை ஒழித்துக் கொள்வதில்லை. ஏ தேனா, இதனால ஆத்மனா ஆத்மானம் கிரஹ புத்தைர் நிராக்கிருதா அம்சோப்யேவம் சமத்வாத்தை நிர்பேதத்வான் யுஜ்ஜதே. ஆத்மா தன்னையே தான் காட்டிக்கிறதுன்னு புத்தன் சொன்னார். இதனாலதான் தப்பா போயிடுச்சு. பௌத்த மதமானது வேதாந்த மதத்துக்கு ரொம்ப கிட்ட வந்துருக்கு. அதனாலதான் சர்வஜ சுகதோ புத்தா அப்படின்னு எழுதிட்டார் அமரசிம்மர். அவர் சர்வஜ சுவாமி சுகதன் புத்தன் அப்படின்னு பெரிய ஞானின்னு எழுதிவிட்டார். ரைட்டு, நம்ம அது இல்ல, ரொம்ப கிட்ட வந்திருக்க. ஆனா என்ன, உபனிஷத் மார்க்கத்துக்கு கொஞ்சம் நழுவிப்பட்டார். ஆத்மா தன்னை தானே காட்டிக்கிறதுங்கிறார். தன்னை தானே காட்டிக்கிறது காட்டாத நிலை ஒண்ணு இருந்தா காட்டுறதுன்னு சொல்லணும். சூரியன் குடத்தை ஒளித்தார். சூரியன் குடத்தை ஒளித்தார்னு சொன்னா ஒளிக்கிறதுக்கு முன்ன, சூரியன் வர்றதுக்கு முன்னால குடம் இருந்தது. ஆனா அந்த குடமானது எப்படி இருந்தது? ஒளிக்கப்படாம இருந்தது. சூரியன் வந்ததுமே என்னாச்சு? ஒளிக்கப்பட்டது. அப்பதானே சூரியன் குடத்தை ஒளித்தார்னு சொல்லணும். அதே போல ஆத்மா ஆத்மாவை ஒளித்ததுன்னு சொன்னா ஆத்மாவானது ஒழிக்க முடியாதான ஒழிக்காதான ஒரு நிலை இருந்தால் இப்படி சொல்லலாம். அது இல்லையே. அதனால ஆத்மா தன்னைத்தான் ஒழித்துக் கொள்றது என்று சொல்றது. என்னத்தான் இருந்தாலும் நீங்க உங்களை தாண்ட முடியாது. நீங்க இன்னொரு பொருளை தாண்டலாம். உங்களையே நீங்க தாண்ட முடியுமா? அதே மாதிரி தான். அதனால்தான் ஏதேனைவ ஆத்மனா ஆத்மனோகிரஹ, இதனால தான் ஆத்மனா ஆத்மனோகிரஹ ஆத்மானோகிரஹான்னு இருக்க புஸ்தகத்துல. ஆத்மனோகிரஹான்னு இருக்க. ஏதேனைவ ஆத்மனா ஆத்மனோகிரஹ, தன்னை தானே அறிந்து கொள்வது என்கிறது. புத்தர் நிராக்கிருதா, புத்தார்னா கௌதம புத்தர். அம்சோப்யேவம் சமத்வாத்தி நிர்பேதத்வான் யுஜ்ஜதே. ஏன்னா அம்சம், இந்த பொருள் இதுல இருக்கிற இந்த பகுதி அந்த பகுதியை காட்டுறது அப்படிங்கறதான் சொல்ல முடியாது. ஏன்னா இதுவும் அதுவும் சமம். நிர்பேதத்வான் யுஜ்ஜதே, அதோட மட்டும் இல்ல இது அதுவும் வேறு இல்ல. அதனால தப்பு. சூன்யதா. அதே சமயத்துல இந்த புத்தர்களுக்குள்ளேயே புத்தருக்கு ஞானம் வந்த பிறகு அவருக்கு 4 சிஷ்யா இருந்தார். அந்த 4 சிஷ்யாலும் புத்தரை போய் நான் சொன்னத்தானே ரைட்டுன்னு கேட்டார். அவர் வெறுமனா எழுந்துட்டார். இவர் தான் நான் சொன்னதை நோன்னு சொல்லலையோ, அதனாலதான் ரைட்டு அப்படின்ட்டார். அந்த சிஷ்யா தேசனா லோகநாதானாம் சத்வானுக வசானுகா அப்படின்னு புத்தருக்கு ஞானம் வந்த க்ஷணத்துல இருந்து அவர் பேசுறது நிறுத்திட்டார். நல்லதுன்னு. நாமும் பேசுறத நிறுத்திட்டோம்னா வீட்டுல சண்டையே வராது. எப்படி இருக்கு சாம்பார், கொஞ்சம் உப்பு கம்மி, அந்த மாமிக்கு எவ்வளவு கோபம் வரும் தெரியுமா? நீர் பண்ண வேண்டிய தானே. 50 வருஷமா நான் பண்ணிட்டே இருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் நன்னா இருக்குன்னு சொன்னீங்களா? நான் பாட்டுக்கு வாய் மூண்டு சார்ந்திருந்தேன். நீர் தானே எப்படி இருக்குன்னு கேட்டேன். இருக்கிறது சொன்னா கோவிச்சுக்கிறேன். அது அப்படித்தான், நன்னா இருக்குன்னு சொல்லணும். நீங்க அது உப்பு குறைச்சலா இருக்க, கம்மியா இருக்க, காரம் ஜாஸ்தின்னு சொன்னா அவளை கோபம் வந்தது. பேசாம இருந்தேன்னா கோபமே வராதுன்னு. இதுதான் புத்தர் பார்த்தார். ரொம்ப இன்டெலிஜென்ட். ஆன்லைன்ல இருந்து என்ன பண்ணார், அவர் பேசாம இருந்தா நான் சொல்றது ரைட்டுன்னு நினைச்சேன்டா. அப்படி உலகம் இருக்குன்னு ஒருத்தன் சொன்னா, ஆனா எல்லாம் அறிவு வடிவம்னு ஒருத்தர் சொன்னார் விஞ்ஞானவாதி. உலகமே இல்லை அப்படின்னு சொன்னா அவன் உலகம் இருக்கு ஆனா ஒவ்வொரு செகண்டும் மாறிண்டே இருக்குன்னு சொன்னா க்ஷணிக விஞ்ஞானவாதி.
உலகமே ஒண்ணும் கிடையாது சார், சூன்யவாதி. இப்படி சூன்யவாதியோ சூன்யதா வினயுக்தாவை, சூன்யம்னு சொல்றதும் தப்பு ஆத்மாவுக்கு. ஏன்னா புத்தேரன் ஏன திருஷ்யதா, ஏன்னா புத்தி முன்னால தூங்குற சமயத்துல புத்தி நமக்கு இல்ல, முழிச்சிடுதுமே புத்தி இருந்தது, அதை காட்டி கொடுத்தது. அதனால ஆத்மா சூன்யம் சொல்லலாமா? ஒரே செகண்ட்ல அடிச்சு விட்டார். சூத்திர பாஷ்யாதி கிரந்தங்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு சொன்னவர் இங்க எல்லாம் சாதாரணமான யுக்தியிலே சொல்லிட்டார். சூன்யதா வினயுக்தாவை, ஆத்மா சூன்யம் சொல்லப்படாது. புத்தேரன்யேன திருஷ்யதா, ஏன்னா புத்தையும் பார்க்கிறதோ இல்லையோ. யுக்தா அதோ கடவத்தாக, குடமானது ஒழிக்கிறதுக்கு முன்னால இருந்தது, ஒளி வந்த பிறகு ஒழிக்கப்பட்டது. அதே போல தூங்குற சமயத்திலையும் ஆத்மா இருந்தது, முழிச்சுண்டதுமே அந்த மனச ஆத்மா பிரகாசித்தது. அதான் அந்த ஆத்மாவானது புத்திக்கு முன்னால இருக்கணும். நீங்க தூங்குற சமயத்திலையும் இருந்தது, ஆகையால் ஆத்மா பர்மனன்ட். அவ்வளவுதான் விவகாரம். யுக்தா அதோ கடவத்ய பிராக்சித்தேச்ச விகல்பதா, விகல்பதா மாறக்கூடியதான பொருளை விட மாறாததான பொருள் இருந்தா இது அதை விட வேறானது. அதே போல மாறக்கூடிய புத்திதான் எப்பவும் மாறிட்டே இருக்கேன், மாறாத இருக்கு ஆத்மா. ஆகையால் மாறும் பொருளை விட மாறாத பொருள் வேறு. அவிகல்பம் ததத்யேவா, ஆத்மா இருக்கு. எப்பூர்வம் சியாத் விகல்பதா, மாறக்கூடியதான புத்திக்கு முன்னால் அது இருக்கு. விகல்போத்பத்தி ஹேதுத்வாது, இந்த புத்தியில பல மாறுதல் ஏற்படுவதற்கு காரணம் இந்த ஆத்மா தான். விகல்போத்பத்தி ஹேதுத்வாது யஸ்யைவ காரணம், அது அதுக்கு காரணம் அப்படின்னு காரியத்துக்கு முன்னால காரணம் வருது. இப்படி ஆத்மா சரீரத்தை விட வேறானதுன்னு சொல்றதுக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் தனித்தனி யுக்திகளை வச்சு அழகா காட்டிட்டு இருக்க. இதுக்கு மேல் பாகமானது நாளைக்கு பார்ப்போம். ஓம்